ஒரு ஃபார்முலா அது சக்சஸ் ஆகுது அப்படிங்கும்போது எந்த ஒரு பிசுறுமே எந்த ஒரு சேஞ்சும் இல்லாம அதை அப்படியே அப்ளை பண்றது தானே சரியா இருக்கும். அது போல ஒரு ஃபார்முலாவை சில மேற்குல இருக்கக்கூடிய நாடுகள், கிழக்குல இருக்கக்கூடிய நாடுகள், தெற்குல இருக்கக்கூடிய நாடுகள்ல அப்படியே அப்ளை பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு சேஞ்ச் இல்லாம அவங்களுக்கு அதே ரிசல்ட்ஸ் கிடைச்சிட்டு இருக்குங்கும் போது அதுக்கு போதையாய் அதை திரும்ப திரும்ப செய்யணும், சக்சஸ் அடையணும் தானே நினைப்பாங்க. என்னப்பா சொல்ற, தெளிவா பேச என்னத்தையோ பேசிட்டு இருக்க அப்படின்னு போல தெரியும். அதாவதுங்க ஃபார்முலா என்ன ஃபார்முலா அப்படிங்கறத பாத்திரலாம். மக்களால தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நபர் அங்க ஆட்சி ஆண்டுட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்தா ப்ரொடெஸ்ட் நடக்கும். அந்த நபர் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுக்கு தஞ்சம் கேட்டு தஞ்சம் புகுந்து போயிருவாங்க. அதாவது ஆண்டுட்டு இருக்கக்கூடிய அரசாங்கம். அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்கும், அந்த ப்ரொடெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு நபரை எலெக்ட் பண்ணுவாங்க. அந்த நபர் அங்க வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா படாத பாடுபடுத்துவாங்க. அந்த மைனாரிட்டிஸும் வந்து பாத்தீங்கன்னா அண்டை நாட்டோட மெஜாரிட்டி பாப்புலேஷனா இருப்பாங்க. அப்ப அந்த அண்டை நாடு வேற வழியே இல்லாம அந்த நாடோட ஏன்பா இப்படி பண்ற, இப்படி பண்ணாதன்னு சொல்லி ஏகப்பட்ட இடங்கள்லாம் போய் பேசி அதுக்கப்புறம் முடியாம அந்த நாட்டோட போர் தொடுப்பாங்க. அப்படி போருக்கு போகும்போது அந்த நாடு எந்த நாடு பிரச்சனைக்கு ஆரம்பிச்சாங்களா அவங்க இல்ல, இந்த மெஜாரிட்டி பாப்புலேஷன் இருக்கக்கூடிய அந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா போருக்கு போயிருக்குல்ல மைனாரிட்டியை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு, அந்த நாட்டோட எக்கனாமிய சீரழிச்சு அந்த நாட்டை முழுசும் ரேப் பண்ணி பிரிச்சு அக்கக்கா பிரிச்சு பார்ட் பிச்சு அந்த இதுல குளிர்காயலாம் இல்லையா, அது போல சில எண்ணங்கள் சில நாடுகளுக்கு இருக்கு. இப்ப இந்த ஃபார்முலா யார் அப்ளை பண்றாங்கன்றதை விட இது அப்ளை ஆயிட்டு இருக்கக்கூடிய இடங்கள், அதுவும் சைமல்டேனியஸா 2 இடத்துல அப்ளை ஆயிட்டு, இது பல இடத்துல அப்ளை ஆகுது. பட் ஆனா டிட்டோவா அப்ளை ஆகுறது எப்படின்னு பார்க்கலாம். உக்ரைன்ல மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் யாரு, விக்டர் யானுகோவிச் அவர்கள். அவர் எங்க தப்பிச்சு போனாரு, ரஷ்யாவுக்கு போனாரு. இங்க பங்களாதேஷ்ல மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் யாரு, ஷேக் ஹசீனா அவர்கள். எங்க தப்பிச்சு போனாங்க, இந்தியாவுக்கு தப்பிச்சு போனாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் அங்க ஒரு நபர் வந்தாரு. அவர் என்ன செஞ்சாரு, அங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் குறிப்பா ரஷ்ய மொழி பேசுறவர்களை ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சாங்க. அப்படியே குண்டுகளை கட்டிட்டு கொண்டு போய் விமானங்கள்ல குண்டுகளை போடுறது, ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சாங்க. ஐநா சபையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும், பேசினாங்க. சாங்ஷன் எல்லாம் போட்டாங்க. இந்த அசோவ் பிரிகேட் மேல யூஎன்ல அமெரிக்காவே நல்லவங்க மாதிரி பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அதே கீழே இப்ப இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா மைனாரிட்டிஸ், அதுவும் குறிப்பா ஹிந்துஸ், அவங்களை எந்த அளவுக்கு தாக்கப்படுறாங்க. அதுவும் சில காட்சிகள்லாம் பார்க்கவே முடியாது கண் கொண்டு. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்து மங்க் வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க இல்லையா. அது அப்படியே டிட்டோ, அப்படியே ரெண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிட்டோ பண்ணீங்க, எந்த ஒரு சேஞ்ச் பிசுரே இருக்காது, அப்படியே நடக்கும். சோ இப்ப அங்க என்ன நடக்குது, ரஷ்யா பொறுத்த வரைக்கும் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் களத்துல இறங்கினாங்க, முடியல அப்படிங்கிறது போல. இப்ப அந்த வலி வேதனை ரஷ்யா அனுபவிச்ச அந்த வலி வேதனை என்ன அப்படிங்கறத நமக்கு காட்டுறாங்க. யாரு, சில நாடுகள் காட்டுறாங்க. உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் யார் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிறது போல. நான் சொல்லி தேவையில்லை, உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா. ஏன்னா நான் கொஞ்சம் என் மூளை அந்த அளவுக்கு சரியா வேலை செய்யாது, இது கணிக்கிற அளவுக்கு சரியா செய்யாது. சோ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்ல, அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. சோ அதனால நீங்க சொல்லுங்க. இப்போ ரஷ்யா உக்ரைனுக்குள்ள போனது போல இந்தியா பங்களாதேஷ்குள்ள போகுமா? பங்களாதேஷ்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஹிந்துஸா காப்பாத்துறதுக்காக போகுமா? ஏன்னா கொல்கத்தா ப்ரொடெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு, என்னப்பா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறதோட பல இது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்குள்ள நெருக்கடி இருக்கும், அங்க போய் பேச முடியாது, வேணும்னே போய் பேசணும்னா வேணும்னே செய்வாங்க, இன்னும் நிறைய செய்வாங்க. இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை என்ன செய்ய முடியும்? அதாவது இத்தனை நாளா நம்ம ரஷ்யாவுக்கு பேசும்போது சொம்பு அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லுவீங்க. இப்ப நம்மளுக்கே அந்த வழியை வந்து பாத்தீங்கன்னா மெடிசனை கொடுக்குறாங்க, அது கசக்குதா இல்ல அது விஷமா அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய நபர்கள் இத்தனை நாள் அந்த பேடா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா. அதாவது நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் தப்பா பேசியிருப்பேன், அவங்களுக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க தப்பா பேசினவங்களா இருப்பாங்க இல்லையா. சோ அதுக்காக சொல்ல வரேன். சோ அந்த மாதிரியான நபர்களுக்கு இப்ப இது விஷமா தெரியுமா இல்ல எப்படி, இது இனிப்பா தெரியுமா இல்ல இது மருந்தா தெரியுமான்றது தெரியல. இதேதான் அங்க நடந்தது, அதேதான் இங்க நடக்குது, எந்த ஒரு சேஞ்சுமே இல்ல, டிட்டோ அப்படியே பிசுறு இல்லாம நடக்குது.
இதுக்கு நம்ம அரசாங்கம் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க, என்ன நடக்க போகுது இந்த பகுதியில் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தேன். ட்ரம்ப் அவர்கள் வந்தாருன்னா, இல்ல இந்த ரிப்பப்ளிகன்ஸ் யாரா இருக்கட்டுங்க, அமெரிக்கால யார வேணா இருந்துட்டு போட்டோம். இல்ல யார் ஜெயிச்சாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, யார ஆட்சியில வந்து உட்கார்ந்தாலும், அப்புறம் சொல்றாங்களே டீப் ஸ்டேட் அழிப்பேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், என்ன வேணா செய்யணும். இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்ந்து நடக்கத்தான் செய்யும். இது அடுத்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை மாதிரி இந்தியா பங்களாதேஷ உருவாக்குறாங்களா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. பல அனலிஸ்ட் தரப்புல இருந்து இது போல விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. இதே போல பல நாடுகளுக்கும் நடக்கும். நாளைக்கு சைனாவுக்கு நடக்கும், பல நாடுகளுக்கு நடக்கும். அதுல எந்த ஒரு பெருசா இருக்கக்கூடிய நாடுகளை பிரிக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லா நாடுகளையும் நடக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பொறுத்து இருந்து பார்ப்போம், அங்க என்ன ரிசல்ட், இங்க என்ன ரிசல்ட் எல்லாம் வரப்போகுதுன்றத. இத்தனை நாளா ரஷ்யா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க, எக்கனாமிக்கலி சீரழிக்கலான்னு பார்த்தாங்க, அது முடியல. இந்தியா, சீனா இது போல நாடுகள் முட்டு கொடுத்துட்டாங்க. இப்ப திரும்பவும் நம்மளுக்கு அதே போல ஒரு சினாரியோ வரும் பட்சத்துல, ஏன்னா இதெல்லாம் வந்து அமெரிக்கா பெருமளவுல பேச மாட்டாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு மனித உரிமை மீறல், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அதெல்லாம் வந்து தெரியாது, அப்படியே வச்சுக்குவாங்க. அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருந்துக்குவாங்க பங்களாதேஷ்ல நடக்கிறது. ஆனா இந்தியாவில் நடக்குதுன்னா இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறது போல தெளிவா பார்த்து அது மட்டும் ஹைலைட் பண்ணுவாங்க. அவங்க நாட்டுல இருக்கிறதெல்லாம் பெருசா தெரியாது. சரி, ஓகே, இதெல்லாம் புலம்பதான் முடியும். புரியறவங்களுக்கு புரியும். ஏதாவது ப்ரொட்டஸ்ட், வேற ஏதாவது கலவரம், வேற ஏதாவது செய்யறாங்க அப்படின்னா மக்களாகிய நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டுக்கிட்டீங்கன்னா, இது யாருக்கு பின்புலமா இருப்பாங்க, யார் எந்த நாடுகளுக்கு என்ன மாதிரியான வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஜியோ பாலிடிக்ஸ் தெளிவா எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு மிக மோசமான தருணத்துல நம்ம இருக்கோம். அதுதான் இந்த பதிவுல இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரோ. இந்த மோசமான தருணத்துல என்ன மாதிரியான முடிவுகள் வருது, எந்த மாதிரியான நாடுகள் நம்மளுக்கு ஆதரவா இருக்க போறாங்க, நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத பொறுத்து பார்த்துடலாம். இதுக்கு மேல கடவுள் விட்ட வழி, என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம செய்திகளுக்குள்ள போக ஆரம்பிச்சிடலாம். துருக்கி தரப்புல இருந்து அமெரிக்கா கிட்ட புலம்பல்களை ஆரம்பிச்சிருக்காங்க. ஏங்க இப்படி பண்றீங்க, காஸ்பிராம் மேல ஏங்க சாங்ஷனை போட்டீங்க, நாங்க எப்படிங்க வாங்குறது, எங்களுக்கு 42% கேஸ் காஸ்பிராம் கிட்ட இருந்து, ரஷ்யா கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு இருக்கிறோம். அந்த பேங்குக்கு வந்து நீங்க தடை வச்சீங்க, நாங்க எப்படிங்க கேஸ் வாங்குறதுக்கெல்லாம் பணம் கட்டுறது அப்படிங்கிறதுல அவங்க தரப்பு வந்து புலம்பல்களை வச்சிருக்கிறாங்க. அதான் பிரிக்ஸ்ல சேர்ந்துட்டீங்களா பார்ட்னர் கண்ட்ரியா, அப்புறம் என்ன லோக்கல் கரன்சிலேயே பண்ணிக்க வேண்டியதுதானே அப்படிங்கிறது போல இருக்கு. அடுத்த கட்டத்துல இது நடக்குமா அப்படின்ற கேள்விகள் வருது. அந்த ஒரு காரணத்தினாலதான் துருக்கி பிரிக்ஸோட பார்ட்னர் கண்ட்ரியா மாறி இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இது ஒரு வேலை அமெரிக்காவோட அழுத்தங்கள்னால துருக்கி இப்படி வழி மாறுறாங்க அப்படின்னா, துருக்கிக்கு என்ன மாதிரியான விளைவுகள் நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா அங்கேயும் இருக்கு, குர்திஸ்தான் இருக்காங்க, அங்கேயும் இருக்கு, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. சோ பார்க்கலாம் துருக்கி என்ன மாதிரியான இன்னல்களுக்கு பட போறார்கள் அப்படிங்கிறது போல. அடுத்த செய்திக்கு வந்துட்டோம்னா, அமெரிக்கா ஃபிஜிங்கிறது ஒரு சின்ன தீவு கூட்டம். அந்த நாடு கூட வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு டிஃபென்ஸ் பேக்ட வந்து கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த டிஃபென்ஸ் பேக்ட்னால அதிகமான அமெரிக்காவோட வீரர்கள், நேவல் படைகள்லாம் கொண்டு போய் டிப்ளாய் பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதனால ஒரு பசிபிக் அந்த ரீஜனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல அமெரிக்காவுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும் இன் கேஸ் ஆஃப் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இந்த பேக்ட் இங்க மட்டும் கிடையாது, இதே போல ஒரு புது பேக்ட் உருவாயிட்டு இருக்கு. ரஷ்யா, நார்த் கொரியா, ஈரான், பெலருஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு புது மிலிட்டரி அலையன்ஸை உருவாக்குறாங்களா, நாட்டோக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அலையன்ஸ் உருவாகுதா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இப்ப ஈரானோட திரும்பவும் ரஷ்யா ஒரு அக்ரிமெண்ட்டை போட போறாங்க. அந்த அக்ரிமெண்ட் என்ன ஏதுங்கிறது வந்துச்சுன்னா நம்ம அடுத்தது சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம டிசம்பர் 6 ரஷ்யா அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் மின்ஸ்க்கு போறாரு. மின்ஸ்க்ன்றது பெலருஸோட கேபிட்டல். சோ பெலருஸ்க்கு போறாங்க. பெலருஸ்க்கு போய் அங்க ஒரு டிஃபென்ஸ் பேக்ட் கையெழுத்திட போறாங்க. சோ இதே போல ஒரு பேக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடுகளுக்குள்ளேயும் கையெழுத்து போட்டுக்குவாங்களா, இல்ல ரஷ்யாவை மட்டும் மையமா வச்சு இந்த நாடுகள்லாம் பேக்ட சைன் பண்ணிக்க போறாங்களான்னு தெரியல. பட் ஆனா இங்க ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. நார்த் கொரியா, ரஷ்யா, பெலருஸ், ஈரான் இந்த நாடுகளை இணைஞ்சு ஒரு போர்ஸ் உருவாக்க போறாங்க. இங்க யூரோப்ல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை பெருசாகிற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ லாங் ரேஞ்ச் மிசைல்கள், அதாவது டாமஹாக் மிசைல்கள்லாம் சொல்றாங்க இல்லையா, ரைத்தான் நிறுவனத்தால தயாரிக்கக்கூடிய மிசைல்கள். இந்த மிசைல்னால 1500 கிலோமீட்டர் இருந்து 5000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்கை கூட துல்லியமா டார்கெட் பண்ணும். இது போல மிசைல்கள் உக்ரைனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. டீப் இன்சைட் ரஷ்யா அட்டாக் நடந்தா மட்டும்தான் இதுல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். எஸ்கலேஷன் பெருசா இருந்தாதான் ஏதாவது ஒன்று நடக்கும். ரஷ்யாவோட மக்கள் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் ரஷ்யாவோட மக்கள் ஒருங்கிணைஞ்சிட்டாங்க அப்படிங்கும் போது நடப்பு தான். யூரோப்க்கு என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. பட் ஆனா ஒரு கேம்பிளிங் தானே, போட்டு பார்ப்போம் அப்படிங்கிற ட்ரை பண்றாங்க.
எல்லாமே உக்ரைன்ற பேர்லயே செஞ்சிடலாம் அப்படிங்கிற யோசிக்கிறாங்க. பட் ஆனா அமெரிக்காவோட பெர்சன்ஸ் இல்லாம, அமெரிக்காவோட டெக்னாலஜி இல்லாம இது எதுவுமே நடக்காது அப்படிங்கிற ரஷ்யா தரப்பு வந்து கிளியரா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த எஸ்கலேஷன் எங்க இருக்கலாம் அப்படின்ற பல சந்தேகங்கள் இருக்கு இல்லையா? மேபி சிரியால இருக்கக்கூடிய அல்தான்ஃபா இருக்கலாமா அப்படின்ற பல சந்தேகங்கள் சில அனலிஸ்ட் தரப்புல இருந்து இருக்கு. ஏன் அப்படின்னா ரஷ்யாவோட ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் சீஃப் இருக்கிறார் இல்லையா? அவரு தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. சிரியால இந்த அல்தான்ஃப் இருக்குல்லங்க அந்த பகுதி, அது குடோனா மாறிட்டு வருதுங்க. மிலிட்டன்ஸ் எல்லாம் உருவாக்கக்கூடிய குடோனா மாறிட்டு வருது அப்படிங்கறதோட ஒரு குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. இப்படி ஒரு குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. ரஷ்யா வேற ஒரு நோட்டா அறிவிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விகள் வருது. ஏன்னா அமெரிக்காவோட மிசைல்களை பயன்படுத்தியான நாட்டோல வந்து ரெசல்யூஷன் அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஜெலன்ஸ்கி அவர்களோட வெற்றி பீஸ் பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா டாமஹாக் மிசைல் வேணும் அப்படிங்கிற சொல்லியிருந்தார் இல்லையா? அவர் எதுவும் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லிங்க இந்த தலைவர். ரொம்ப சீரியஸான பர்சன். அவர் கேட்டதெல்லாம் லைனா நடக்குது பாருங்க. அணு ஆயுதம் கேட்கிறா கொடுத்துருவாங்களா? கேள்விகள் இருக்கு. பட் எது எப்படியோ கொடுத்துட்டாங்கன்னா சொல்லி முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் இப்போ அந்த டாமஹாக் மிசைல் கேட்டிருக்கிறாரு. அதுக்கு நாட்டோல வந்து பாத்தீங்கன்னா அடாப்ட் பண்ணிட்டாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துடலாங்க. அவர் கேட்கலாம் கொடுத்துடலாங்க அப்படிங்கிறது போல. பாப்போம் இதுக்கு மேலதான் விளையாட்டே இருக்கு. F-16ல என்னதான் டாமஹாக் மிசைல் எல்லாம் எடுத்துட்டு போனாலும் நெருங்கணும். இல்ல மேபி தொலைவிலேயே இருந்து ஏவி விட்டுருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. இருக்கலாம், சிக்கல் தான். ஸோ பார்ப்போம் ரஷ்யா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் ப்ரிகாஷனரி எல்லாம் இதுக்கு மெஷர்ஸ் எடுக்க போறாங்கன்னு. இழப்புகள் ரஷ்யாவோட மிலிட்டரி பேசிஸ்ல எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. பட் ஆனா இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ரஷ்யா அமெரிக்காவோட அல்தான்ஃப் பேஸ் இந்த சிரியால இருக்கக்கூடிய இடங்கள்ல டார்கெட் பண்ணுவாங்களா? இந்த நோட்டா அறிவிச்சுக்கிற மிசைல் அங்க நோக்கி ஏவப்படுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுங்கிறதுலாம். இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. களம் தயாரா இருக்கு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்லிக்கிறாரு, சண்டைன்னு வந்துச்சுன்னா அடி நம்ம தான் வைக்கணும் அப்படிங்கறத அவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லியிருந்தார் இல்லையா? வெயிட் பண்ணி பார்ப்போம் ரஷ்யா என்ன மாதிரியான முடிவு எடுக்க போறதுன்னு. சேம் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாம நேரா காய்ப்போம் இந்தியா பக்கம் திரும்பி இருக்கு. இந்தியா என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்த்தலாம். ஸோ ஓரளவுக்கு தகவல் இந்த பதிவுல பார்த்திருப்போம். இதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி எல்லா பக்கத்துலயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமா முடியுமா இல்ல தீப்பிடிச்சு எரியுமா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்த்தலாம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.